வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் 3646 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தகவல். இலங்கைக்கு உதவ தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு. பரபரப்புக்கு மத்தியில் இன்று வெள்ளிக்கிழமை வவுனியாவில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம். ரணில் விக்ரமசிங்கவின் பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு சஜித் மற்றும் அனுரகுமாரவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் அழைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் 3646 குடும்பங்களை சேர்ந்து 11413 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் அதிகளவான குடும்பங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய கம்பஹா மாவட்டத்தில் மாத்திரம் 2487 குடும்பங்களை சேர்ந்து 7461 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் வறட்சியான காலநிலை காரணமாக கீகாலை மாவட்டத்தில் 2813 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 949 பேரும், பதுளை மாவட்டத்தில் 190 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் உள்ள 354 சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் தற்போது 9147 சிறுவர்கள் காணப்படுவதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் தெரிவிக்கின்றது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது தற்போது சிறுவர் இல்லங்களில் உள்ள சிறுவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாற்றீடான பாதுகாப்பின் கீழ் சிறுவர்கள் சிறுவர் இல்லத்தில் சேர்க்கப்படுவதோடு சிறுவர்கள் குடும்பம் ஒன்றின் கீழ் வளர்வது அவசியமானது எனவும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு சிறுவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான பாதுகாவலரின் குடும்பத்தின் கீழ் சிறுவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் பணியாற்றுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மே மாத இறுதிக்குள் வடக்கில் 60,000 பேருக்கு காணி உறுதிகள் வழங்கப்படும் என வடக்கு மாகாணத்தின் ஆளுநர் திருமதி PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த வருட இறுதிக்குள் மீள்குடியேற்ற நடவடிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி வழங்கியுள்ள பணிப்புரைக்கு அமைய மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ் மாவட்டத்தில் 1500 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். அவர்களை மீள்குடியேற்றுவது தொடர்பாக விசேட கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அத்துடன் ஏற்கனவே மீள்குடியேற்றப்பட்ட மக்களின் வீடுகளுக்கான மின்சார விநியோகம் தொடர்பாக துரித நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். இதேவேளை வடக்கு மாகாணத்தின் காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. உரித்து காணி உறுதிகளை வழங்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய மே மாத நிறைவுக்குள் வடமாகாணத்தில் 60,000 பேருக்கான காணி உறுதி பத்திரங்கள் கையளிக்கப்பட உள்ளது. வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள வீட்டு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல்கள் மற்றும் திட்டமிடல்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த திட்டத்தில் நெடுந்தீவு மக்களுக்கான 76 வீடுகளும் உள்வாங்கப்பட்டுள்ளது என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். சர்வதேச இறையாண்மை பத்திரம் வைத்திருப்பவர்களுடனான பேச்சுவார்த்தையில் இலங்கைக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ப்ளூம்பர்க் இணையதளம் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சமீபத்திய தரவுகளை நெலியான பட்டிய மூலோபாய தகவல்களை மேற்கோள் காட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை கடன் செலுத்த தவறிய 12 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சர்வதேச பத்திரங்களை மறுசீரமைப்பதற்கு முதலீட்டாளர்களோடு இலங்கையின் மே மாத நடப்பு கோடியில் உடன்படிக்கைக்கு வரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் தொடர்பாக பத்திரப்பதிவுதாரர்களின் பிரதிநிதிகள் குழுவோடு ஆரம்பமான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தாலும் அடுத்த சில வாரங்களில் இலங்கை மீண்டும் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் என ப்ளூம்பர்க் இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சியுடன் தொடர்புடைய மேக்ரோ இணைக்கப்பட்ட பத்திரங்கள் தொடர்பாக சர்வதேச பத்திரம் வைத்திருப்பவர்களுடன் இலங்கையால் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை வவுனியாவில் இடம்பெறுகிறது. இந்த நிலையில் குறித்த கூட்டத்தில் கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக ஆராயப்படுகிறது. திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளதால் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கையாள்வது தொடர்பாக ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் மாவி சீனாதிராஜா தெரிவித்திருந்தார். கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், ரா சாணக்கியன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவர் CVK சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். சிவஞானம், ஸ்ரீதரன் MP மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் MPக்கள் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்தை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் உள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து உறுதியான முடிவும் இந்த கூட்டத்தில் எட்டப்படுகிறது.
அனுர சஜித் போன்றவர்கள் சிறு பிள்ளைகள் என்பதனாலும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாதவர்கள் என்பதனாலும் அவர்கள் அனைவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பயணத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது வஜிர அபிவர்தன மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது நாட்டை கடன் வலையில் சிக்க வைத்த குற்றச்சாட்டிலிருந்து நாட்டின் ஆட்சிக்கு பங்களிப்பு செய்த எந்த ஒரு அரசியல் கட்சியினையும் விடுவிக்க முடியாது. அனுர எடுத்த கடனை ரணில் தற்போது செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது மக்கள் விடுதலை முன்னணி நாட்டின் ஆட்சிக்கு பங்களித்த கட்சி என்று தெரிவித்த வஜிர அபிவர்தன அந்த ஆட்சியின் போது பெற்ற கடனை ரணில் விக்ரமசிங்க தற்போது செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் பட்சத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதவி வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபிசிங்க குறிப்பிட்டுள்ளார். குருநாகல் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இதனை தெரிவித்திருந்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணையப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவை பெற்றுக்கொள்ள இந்தியா சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதாக இந்திய பிரதமர் தெரிவித்திருக்கும் நிலையில் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டால் அதற்கு முகம் கொடுப்பதற்கு நாங்களும் தயார் என்று இலங்கை மனிதநேய கட்சியின் தலைவி சந்திமா விஜயகுணவர்தன தெரிவித்தார். இலங்கை மனிதநேய கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்தியாவில் தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டு கடல் தொழிலாளர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அங்குள்ள அரசியல்வாதிகள் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் இந்திய பிரதமரும் கச்சத்தீவு விடயமாக மிகவும் தீவிரமாக தேர்தல் மேடையில் உரையாற்றியிருக்கிறார். எனினும் இந்தியாவில் தேர்தல் காலம் வரும்போது இந்தியாவை பொறுத்தவரை இது வளமையான விடயமாகும். குறிப்பாக கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது. அதனை இலங்கைக்கு வழங்கியது வரலாற்று தவறு. அதனால் கச்சத்தீவை இந்தியாவுக்கு மீண்டும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். முடியாவிட்டால் நெதர்லாந்தில் இருக்கும் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார். 285 ஏக்கர் பரப்பளவை கொண்ட கச்சத்தீவு இலங்கை இந்திய கடல் தொழிலாளர்கள் கடல் தொழில் செய்வதற்கு அப்பால் இந்த பூமிக்குள் பல பெருமதி வாய்ந்த வேறு விடயங்கள் உள்ளது. அதனால் தான் இந்திய அரசியல்வாதிகள் கச்சத்தீவை எப்படியாவது தங்களுக்குள் சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சித்து வருகின்றனர். கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதற்கு தேவையான வரலாற்று ஆதாரங்கள் எம்மிடம் இருக்கின்றன. அந்த ஆதாரங்களை சர்வதேச நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்போம். அதனால் கச்சத்தீவை பெற்றுக்கொள்ள இந்தியா சர்வதேச நீதிமன்றத்தை நாடுமாக இருந்தால் அதற்கு முகம் கொடுக்க நாங்களும் தயாராக இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த விவகாரத்தால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருந்து வரும் உறவில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதோடு இந்த விடயத்தில் இந்தியாவுடன் முரண்பட்டுக் கொள்ள நாங்கள் தயாரில்லை. இந்தியா அயல் நாடாக இருந்து கொண்டு நமக்கு பாரிய உதவிகளை செய்து வருவதோடு இந்திய அரசாங்கத்தின் உதவிகளை எங்களால் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. எனினும் கச்சத்தீவு விவகாரம் எமது உரிமை சார்ந்த விடயம் என்பதனால் அதனை எங்களால் விட்டுக் கொடுக்கவும் முடியாது. இந்திய அரசியல்வாதிகள் தங்களின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இந்த விடயத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனர். தேர்தல் முடிவடைந்த பின்னர் அந்த விடயத்தை மறந்து விடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வருடத்தின் முதல் 14 வாரங்களில் 7 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது. இதற்கமைய கடந்த வருடத்தில் எடுக்கப்பட்ட சுற்றுலாத்துறை இலக்கின் இலங்கை 50% எட்டியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இம்மாதம் 15ஆம் தேதி வரையில் 7,18,315 சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளார்கள். இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள் மாத்திரம் 82,531 சுற்றுலா பயணிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது. கடந்த வருடத்தில் நாளாந்தம் நாட்டுக்கு வருகும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3000 காணப்பட்ட நிலையில் தற்போது அது 5,502 அதிகரித்துள்ளது. இது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை அதிகரிப்பதற்கான உந்து சக்தியாக அமையும் எனவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது.